நண்பா இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்? குளக்கரை, கங்கை நதி தேடி குளக்கரை வந்திருக்கிறோம். ஆதவனை வணங்குவோமா? ஆகட்டுமா. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயிற் பரிது சால சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிருக்கெல்லாம் துணை கரும் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து காலத்தை தருவாய் போற்றி, நாளின் நாயகன் வடிவே போற்றி, நான் இளமுல நாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி, சகலதேவா சாமதேவனே ஓ மகாதேவா, எங்க சாம்பாவா ஜெகரவையாளனே ஓ கங்காதரா, ஆலமுண்ட நீலகண்டனே ஓ மகாதேவா, உன்னை அடிவணங்கி நான் தொழுதனே ஓ கங்காதரா, தில்லை நாடின வாசனே ஓ மகாதேவா, உந்தன் திருவடிய சரணமையனே ஓ கங்காதரா, பாரதத்தில் ஜெயிக்க செய்வாயே ஓ மகாதேவா, அந்த பாண்டி மக்களை வீழ்த்த செய்வாயே ஓ கங்காதரா, ஓம் ஹரஹர மகாதேவா, ஓம் நம சிவாய நமः. நண்பா, தினந்தோறும் ஆதவனாகிய கதிரவ பகவானை நான் வணங்கும் நேரத்தில் அந்த சூரிய தேவனின் வெயிலாகப்பட்டது என் முகத்தில் வந்து விழும். இன்று அந்த சூரிய பகவானின் வெயிலாகப்பட்டது என் முகத்தில் வந்து விழாமல் படிக்கு யாரோ ஒரு பெண் என்னை அடைகாக்குது. யாரா இருக்கு? ஆஹா பாண்டவர் தாயே,
தாய் கர்ணனை காண குலக்கரை தேடி வந்திருக்கிறாள். பாண்டவர் தாயே, பாண்டவர் தாயே, இந்த கர்ணனை காண குலக்கரை தேடி வந்த தேதி என்ன? பாண்டவர் தாயே, நான் பாண்டவருக்கு மட்டும் தாய் இல்லப்பா, உன்னை பெற்ற தாய் நான் தான் அப்பா. என்னை பெற்ற தாய் கட்டிய மனைவியால் பொன்னுருவியாலை தவிர உலகத்தில் மற்ற பெண்கள் அனைவர்களும் எனக்கு தாய்களே. நீ மட்டும் இது விளக்கா என்ன? ஆனா நீ பாண்டவருக்கு தான் தாய் என்பது உலகறியும். இந்த கர்ணனை எப்படி பெற முடியும்? என்னை எங்கே பெற்றாய், யாருக்கு பெற்றாய், எப்படி பெற்றாய், எப்பொழுது பெற்றாய்? பாண்டவர் தாயே, பாண்டவர் தாயே, நான் சின்ன சிறு வயது, எனக்கு கண்ணி கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை, நான் மனமால சூடவில்லை, எனக்கு மங்க பருவம் அல்ல, பாவாட கட்ட தெரியாத பருவ மங்கையா இருக்கும் போது உன்னை சின்ன சிறு வயசுல 5 வயதில் நான் ஈண்டெடுத்தேன் அப்பா. புரியவில்லையே. கண்ணே கர்ணா, எப்படி? கண்ணே, 5 சிறு வயது தாயே, 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், சின்ன சிறு வயதுல சரி தூர்வாசருடைய மந்திரத்தால் உன்னை பெற்றெடுத்தேன் கண்ணே. 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், தூர்வாசர் மந்திரத்தினால் உன்னை பெற்றெடுத்தேன். 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவம், 5 வயதிலே ஒரு குழந்தை, 5 வயது என்றால் அதே குழந்தை, அந்த குழந்தை இன்னொரு குழந்தை எப்படி பெற்றெடுக்க முடியும்? பாண்டவர் தாயே, சில ஆண்டு காலத்துக்கு முன் திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் சாபம் கொடுத்தால் வரவர சாத முனிவர் ஆவார். தூர்வாசரை கண்டால் 30 கோடி தேவர்கள் 41 ரிஷிமார்கள் அசுரர் கைக்கர் கிண்ணர் கிரீடர் குமுடுவர் சொல்லக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் அத்தனை பேர் தூர்வாசரை கண்டால் பயப்படுவார். தூர்வாசர் முன்கோ முடிவர். தூர்வாசரை கண்ட என் தந்தையாகி குந்தி போஜ மன்னன் அச்சமடம் ஞானம் பயம் பயிர் பண்ற சொல்லக்கூடிய 5 புலன்களில் இருந்து தன்னை தானிலிருந்து நடிவரைத்து போல் அரண்மனை வாயில் இருந்த நான் தந்தையுடைய முகத்தை கண்டு சரி தந்தையே என்றும் இல்லாத உன் முகமாகப்பட்டது ஏன் என்று வாட்டமாக இருக்கின்றது என்று கேட்டேன். பல வேதத்தின் தலைவனாய யாயோதிரன் நகுன் சகுன் தாயாதி சர்வபுவன் ஜெயனன் அரமணன் தர்மதேவிய சாட்சிமாயா நாட்டி ஆண்ட குந்தி சொல்வார். நான் பெற்ற செல்வமே வெளியில்லா போர் பேருமே அணையா தெருவிலுக்கு
துருமண்டலத்தின் மன்னராகிய தூர்வாசர் வந்திருக்கிறார். அவரே புத்திரகாம யாகத்திற்கு பணிவிடை செய்ய சொல்கிறார். அதில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் மண்ணென்று ஜெயிப்பேன் என்று பயந்தேன் அம்மா என்றார். தந்தையின் மனக்கலக்கத்தை தீர்க்க தந்தைக்கு நான் ஆணா பிறக்க தவறிவிட்டாலும் பெண்ணா பிறந்த போதில் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்று தூர்வாசருடைய யாக பணிவிடைக்கு சென்றேன். தூர்வாசர் நடத்தக்கூடிய யாகத்தில் அத்தனை விதமான யாகத்திற்கு குறைபாடு இல்லாமல் செய்தேன். தூர்வாசர் மகாமுனிவர் யாகம் முடிந்தவுடனே கண்விழித்து பார்த்தார். தான் முன்னே அமர்ந்து கொண்டிருந்த குந்தையால் சிறு வயதாக இருந்தால் நான் நடத்த புத்திரகாம யாகத்திற்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் செய்கின்றார். நான் என்ன செய்வேன்? நான் கொடுக்கக்கூடிய சன்மான உலகமே பரவ வேண்டும், தர்மமே நிலைநாட்ட வேண்டும், அப்பேற்பட்ட சன்மானத்தை கொடுக்க வேண்டும் என்று துர்வாசர் மகாமுனிவனுக்கு இந்த மந்திரத்தை ஓதினார். மந்திரத்தை பெற்று நான் எங்க சென்றேன்? குளக்கரை சென்றேன். குளக்கரை சென்று புண்ணிய தலத்தில் நீராடி என் மயகத்திற்கு ஒப்பான கருங்கூந்தலை கோந்தினேன். அந்த நேரத்தில் அந்திரதேவன் கதிரவனாகிய சூரிய பகவான் 7 பஞ்சத்தின் புறவையில் அமைத்து சிரித்த முகத்துடன் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை புறப்பட்டு வந்தார். அப்போது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயதாக இருந்தாலும் எனக்கு ஞாபகம். ஐயோ, நம்ம தூர்வாசர் மகாமுனிவர் அந்த மந்திரத்தை ஓதினாரே, இந்த மந்திரத்தால் நம்ம என்ன பயன் அடைய போகின்றோம் என்று மந்திரத்தை ஓதினேன். அந்த நேரத்தில் ஐயோ, தெரியாத குந்தியம்மாள் மந்திரத்தை ஓதுகின்றாள். அது அறியாமல் கதிரவனாகிய சூரிய பகவான் போகின்றார் என்று அந்த கதிரவனாகிய சூரிய பகவானை பிடித்து வருகிறார். வந்தவுடனே இந்த பெண் சிறு வயது 5 வயது பேர், இந்த பெண்ணோடு சேர்ந்தால் ஆபத்தை நேர்த்திடுவே என்று என்னை 16 வயது பெரும் அங்கை ஆக்கினார் சூரிய பகவான். அப்படி 16 வயது பெண்ணாக்கி அந்த சூரிய பகவான் என்னோடு அவர் சேர்ந்து விட்டார். பிறகு என்ன நடந்தது? தேவக்குண்டர் தங்காது என்று குரு பெரியோரும் உரைத்தது போல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஐயோ, தன்னங்கத்திலே 5 வயசுல சின்ன வயசுல இப்படி சிறியதோ ஒரு பருவத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தமே. ஊர் என்ன சொல்ல, உலகம் என்ன சொல்ல, என்ன பெற்ற தாய் தந்தை கேட்டால் என்ன பதில உறுப்பிழந்த அழுது என் கத்தி நின் கதறி பெண். அப்போது தங்க பேழை ஒன்று உற்பத்தி செய்தார் சூரிய பகவான். எதுக்கென்று கேட்டேன். என்ன பயப்பட வேண்டாம், இந்த குழந்தை பிறந்தது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதனால அந்த பெட்டி கொள்வதாக அந்த குழந்தையை வை என்று அந்த பெட்டி கொள்வதாக அந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்தேன்? என்ன செய்தா? அந்த கங்கை ஆற்றிலே ஆகாத பிள்ளை என்று ஆற்றில் இருந்து விட்டேன். அப்ப தகாத பிள்ளை என்று தண்ணீர் இருந்த நீ, தாய் தந்தை உற்றார் உறவினர் வித்துக்களை பிரிந்த நீ, ஒரு ஆச்சாரியாருக்கு மகனான தேர் ஓட்டின் செல்வ புத்திரனான ஆமப்பா பண்ணி பிறந்த வரலாறு. ஆகவே ஆமப்பா நீ என்னுடைய பிள்ளைதான் அப்பா. ஆத்திலே விட்ட குழந்தை அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அவன் தானே என் மகன் கர்ணன். குந்தி வயிற்றிலே முந்தி பிறந்தவன் என் மூத்த மகன். பாண்டவர் தாயே, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அவன் தான் கர்ணன். இந்த கர்ணன் தான் உன் மகன். அப்படி என்று உனக்கு எப்படி தெரியும்? அலையோடு அலைமோதி ஆற்றில் அடித்து போயிருக்கலாம். ஆற்றில் இருக்கும் மச்சம் என்று மீன் எடுத்து அறிந்திருக்கலாம் இந்த குழந்தையை. அந்த குழந்தைதான் இந்த குழந்தை என்று உனக்கு எப்படி தெரியும்? ஆண்டு காலத்துக்கு நான் தண்ணில வீசி குழந்தை மீன் மச்சங்கள் இருந்திருக்கலாம், மண்ணோடு மண் ஆயிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். பெத்த தாய்க்கு பிள்ளை அடையாளம் தெரியாமல் போயிடுமா என்ன? ஆமாப்பா, என்ன அடையாளம்? அந்த குழந்தைக்கு காதலை குன்றத்தை கண்டேன். பிறகு மார்பலை கவசம்.
தாய்மார்கள் என்னை தேடி வருகிறார்கள். கண்ணே கர்ணா, நான் பெற்ற மகனே என்று இதுவரை எத்தாயும் கூறாத செய்தியை கூறியிருக்கிறீர்கள். ஆனால் காதிலே குண்டலம் மார்பிலே கவசம் என்ற செய்தியை தான் உரைத்திருக்கிறீர்கள். கங்கை நதியிலே தங்கப்பெட்டியிலே தன்னை வைத்து ஆத்திலே விடும் பொழுது தங்கப்பெட்டிக்குள் என்ன வைத்து இந்த குழந்தையை விட்டீர்கள்? ஒரு ஆடை வைத்தேன். என்ன ஆடை? அந்த ஆடின் பேர் நாகாசுரப்பட்டப்பா. ஆனால் தான் பெற்ற மகனின் பொன்னான மேனி பொன்படுமே என்று தங்கப்பெட்டிக்குள் தான் உடலோடு அணிந்திருந்த நாகாசுர பட்டாடையை கிழித்து வைத்து அனுப்பினீர்களே, அந்த நாகாசுர பட்டாடை என்னிடம் இருக்கிறது. எடுத்து வருவேன், மேனியிலே உடுத்தி நான் தான் என் தாய் என்று தன் முன் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆனால் பெற்ற தாயா இருந்தால் ஒன்று செய்யாது, பெறாத தாயா இருந்தால் உன்னை பத்தி எரித்துவிடும். உயிர் மீது ஆசை இருந்தால் நீ போய்விடு. இல்லையே என் பெற்ற தாயா இருந்தால் ஆடையை கொண்டு வருகிறேன், என் முன் உடுத்தி காட்டு, என் தாய் தான் என்று என் முன் நிரூபித்து காட்டுகிறேன். நீ பிறந்ததோர் நாள் முதலாக இருந்து நான் ஈண்டடிக்கவில்லை, எடுத்த மொத்தம் தரவில்லை, இன்னும் அம்மா என்று அடைக்கவில்லை. பெத்த பாசப்பா, நான் தான கண்ணை உன்னை ஈண்டெடுத்தேன். இந்த பட்டாடி எடுத்தப்பா நான் உடுத்துகிறேன். இதோ எடுத்து வருகிறேன். தன் திருமேனியிலே உடுத்தி தாங்கள் தான் என் தாய் என்று என் முன் நிறுத்தி காட்டுங்கள்.
பொல்லாத பிள்ளை என்று ஆத்திலே விட்டாயா தாயே? பொல்லாத பிள்ளை என்று என்னை போலியிலே விட்டாயா அம்மா? தகாத பாலன் என்று என்னை தண்ணியிலே விட்டாயா தாயே? குந்திக்கு நான் பிறந்து குலம் கெட்டவன் என்று என்னை அழைத்தார்களே. குந்தி வயிற்றிலே முந்தி பிறந்தவனா இந்த கர்ணன். என்னை பெற்ற தாயா தாங்கள்? தாயே, இது நான் இருகாலம் கண்ணே கர்ணா, மகனே கர்ணா, இப்படி என்று என்னை ஏன் தேடி வரவில்லை? ஏன் பார்க்க வரவில்லை அம்மா? பார்க்க வரவில்லை. தெரியவில்லையப்பா, தெரிந்திருந்தால் உன்னை தேடி வந்திருப்பேன் அப்பா. கர்ணன் தான் தன் மகன் என்று இதனால் இதுகாலம் தெரியாதா? தெரிந்த மருகனமே என்னை தேடி வந்தாயா அம்மா? மகனே கர்ணா, அம்மா என்ன தேடி வந்த தேதி என்ன? தேதி என்ன? என் தாயாரே தெரிவிப்பீர் எனக்கு என பெற்ற மாதம் தேடி வராத தன் மகனை காண வராத தாய் இன்று இந்த கர்ணனை காண குலக்கரை வந்திருக்கிறாய். விடிந்தால் உன் மக்கள் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம். அங்கே செல்வதை அதை விடுத்து இந்த கர்ணனை காண வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? கண்ணே கர்ணா, அம்மா, இது வரைக்கும் உனக்கு தாய் யாரு, தந்தை யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, சொந்த பந்தம் யாருன்னு தெரியாதே நீ வாழ்ந்துட்ட. உண்மைதான். தண்ணீர் பிறந்த தாமரைக்கு மலருண்டு, நத்தையில் பிறந்த முத்துக்கு மதிப்புண்டு. உன்னை மூதாதிகள் போற்றவல்ல இந்த சமுதாயம் உன்னை ஏற்கல. உன்னை இனிகுடத்தான் இனஜாதி ஆச்சாரி அதிரதா என்றே உள்ள உலகமெல்லாம் போற்ற விட்டார்கள். இப்போது தாய் யாருன்னு தெரிஞ்சிட்டேன். அதனால் உன் தாயார் சொல்ல வார்த்தையை கேளுப்பா. எப்படி அம்மா? நாயரோடு நீ சேர்ந்தா கண்ணே கர்ணா, அம்மா, அண்ணனோடு சேர்ந்தா இந்த அகிலமெல்லாம் அஸ்தினாபுரத்தை ஆண்டு உள்ள அண்ணன் தம்பியை ஒட்டிமா சேர்ந்த ஐயரோடு நீ சேர்ந்த. ஓஹோ, தம்பிமாரோடு பாண்டவரோடு சேர்ந்தா இந்த தண்ணியெல்லாம் ஆண்டு இல்ல. அண்ணன் தம்பியை ஒட்டிமா சேர்ந்து இந்த உலகையெல்லாம் ஆண்டு இல்ல. அப்பா போகலாம். காலதாமதம் அம்மா. எதை மறந்து வர சொல்கிறாய் தாயே?
கங்கை நதியிலே தங்க பெட்டியிலே சூரிய தேவனுக்கு உனக்கு மகனாய் பிறக்கும் பொழுது ஆகாத பிள்ளை என்று ஆத்திலே என்னை எறிந்தாயே, தகாத பிள்ளை என்று தண்ணியிலே விட்டாயே, கொல்லாத பாலன் என்று போலையில் வைத்து அனுப்பினாயே, என்னை கண்டெடுத்து எனக்கு அடைக்கலம் தந்து ஆதரித்து பெயர் வைத்து பேணி காத்து என்னை வளர்த்து வாலிபம் செய்தார்களே. உலகமே வியந்து பார்க்கும் பொழுது தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை அமைத்து கொடுத்து அங்கு தேசத்தை முடிசூட்டி என்னை அரசனாக்கி அழகு பார்த்து வருங்காலத்திலே பேர் சொல்ல பிள்ளை வேண்டுமே என்று எனக்கு ஒரு மனைவியும் திருமணம் செய்து வைத்து கட்டிய மனைவி ஆளுக்கு பொன்னுருவி ஆளுக்கும் எனக்கு மகன் பிறந்து ஒரு தனி ராஜ்யத்தையே நான் ஆண்டு வருகிறேனே. இது எல்லாமா மறந்து வர சொல்கிறாய்? ஒரு வாக்கியவள் நீ ஊட்டி வளர்த்ததெல்லாம் கவர்வர்கள், இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நீ ஆளாக்கியதெல்லாம் துரியோதனாதிகள், பெத்தவள் நீ பேர் வைத்ததெல்லாம் கவர்வர்கள். எதை மறந்து வர சொல்கிறாய்? உடம்பிலே ஒவ்வொரு துளி ரத்தமும் கௌரவர் ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை நான் கௌரவர் பக்கம் நின்றே போராடுவேனே தவிர உன்னோடு உன் மக்கள் ஐவரோடு வந்து சேர மாட்டேன். வேறு எதுவேனாலும் கேள் தருகிறேன். அம்மா நல்லவன் நல்லவனே சொல்றாங்க. கூட பிறந்த தம்பிமார்கள் பாண்டவர்களுக்கு எதிரிதான். தாரா புகழ் படித்த தர்ம உன் தம்பி, 16,000 கஜேந்திரமடைய பீம உன் தம்பி, ஆனால் அழக மன்ன அர்ஜுன உன் தம்பி, யானை ஏற்றத்தால குதிரை ஏற்றத்தால வல்லமை பெற்றிருக்கிறார்கள் நகர சகாதேவர் உன் தம்பிமார்கள், அனைத்து வேதங்களும் கட்டுழுந்த சங்குமதி அம்மன் தந்தை, நீ எத்தனை பாக்கியத்தை அடைந்தாய் பார்த்தாய. துரியோதனன் நல்லவன் சொல்கின்றாயே. அதாவது நாடு இல்லாதவனுக்கு நாடு கொடுத்தாலே துரியோதனன் அதை மறைப்பேனா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நேரத்தில் மனமாலை சூடு சொன்னானே துரியோதனன் அதை மறைப்பானா? அம்மா மறைப்ப என்னை அனைத்தும் செய்தது, என் வழிவகுத்தது, வழி நடத்தியே துரியோதனாதிகள் தான் சொல்கிறாய். அப்படியானால் பாண்டவனுக்கு இதேதானா? பேணி காத்து பெற்று வளர்த்த தன் மகனை மாரோடு அள்ளி அணைத்து போயிருந்தால் அப்பொழுது வந்திருப்பேன். உன் மக்கள் பாண்டவரை வளர்த்தது போல் இந்த பாவியம் வளர்த்திருந்தான். சூரிய தேவனுக்கு உனக்கு மகனாய் பெற்று என் ஆகாத குழந்தை என்று என்னெல்லவா ஆத்திலே வீசி எறிந்தான். உண்ட சோத்துக்கு ஊறுகாய் தேட வேண்டாம். பெற்று எடுத்த தாய் தன் மகனை வாடா மகனே, என் வருங்கால இளவரசனே என்று கண்ணே மணியே முத்தே என்று மாரோடு அள்ளி அணைத்து போயிருந்தால் உன்னோடு வந்திருப்பேன். என்னை பாசம் காட்டி வளர்த்தவர் கெட்டவர், நீ நல்லவளா? அம்மா கண்ணு, 5 ராஜாக்களே பாண்டவர் எதிரென்று சொல்கிறாய். 60 ராஜாக்களவே உனக்கு எதிரிதானா? யாரப்பா எதிரி? அன்று காண்டாவனத்தை தகன செய்தானே, வில் அரங்கேற்ற மேடையிலே தான் வீரன் தீரன் என்று மமதை கொண்டாடினானே, இருவருக்கு இளையவன் இருவருக்கு முத்தவன், நடுப்பிறந்த நாயகன், ஆளால் அழகு மன்னன், உன் மகன் அர்ஜுனனே எனக்கு எதிரி. அப்படியா? கண்ணிக்காரா அம்மா, அர்ஜுனன் ஒருவன் உன் பாடத்தினால் உன் கையினால் செத்தாலும் சாகட்டுப்பா. இன்னும் 4 பேர் இருக்கிறாரே, தர்மன், நகர சகாதேவர், இவர்களாவது வைத்து இந்த சனிக்கார மாளிகளை சதுரங்க நாட்டிலே பாவிகள் மாளிகளை பரந்த உலகிலே வாழ்கிறேன். அர்ஜுனன் ஒருவனை தவிர இந்த 4 பேரையும் எத்தகைய ஆபத்தில் இருந்ததும் பாண்டவர்கள் உன் மீது பாடு பிரயோக செய்தாலும் அர்ஜுனன் ஒருவனை தவிர இந்த 4 பேரை எதையும் செய்யவில்லை என்று சத்தியம். சத்தியம் கேட்கவா வந்திருக்கிறான்? அம்மா, யாரு உன்னை அனுப்பி நீங்க வந்தாய்? என்னிடத்தில் இந்த சத்தியத்தை பெற்று வர உன்னை யாரோ என்னிடத்தை ஏவி விட்டது போல எனக்கு தோன்றுகிறது. உன் மக்கள் பாண்டவர் அனுப்பினார்களா? அம்மா, எனக்கு சத்தியம் செய்யப்பா. சத்தியம் தவறாத சந்திர குலவசத்தில் நான் வாக்கப்பட்டேன். இந்த வாக்கப்பட்ட வயதில் நீ பிறந்த என் மகன் கர்ணா, எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் செய்யப்பா. எனக்கு போதும் அம்மா. எனக்கு மூத்த பிள்ளை நீ, உன்னை தேடி வந்திருக்கா. நான் மடியேன்னு மணிப்பிச்சு கேட்கிறேன். என் தாய்க்கு சத்தியம், பெத்த தாய்க்கு மகன் சத்தியம். அம்மா, நாளை நடக்கும் 17ஆம் நாள் யுத்தத்தில் உன் மகன் அர்ஜுனன் ஒருவனை தவிர தருமன், வீமன், நகுலன், சகாதேவன் 4 என்னால் சிறு தீங்கும் நேராது. இதோ சத்தியம். கண்ணை கர்ணா, அர்ஜுனனை கொல்வேன் என்று வெல்வேன் என்று
அஸ்வசேனா என்ற நாக சர்ப்பத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டீரானால் அதுல சிதல சராசரி 3 பேர் சென்றால் கூட அர்ஜுனன் சிரத்தை விடாத அர்த்தம். நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஒரே மாடத்தில் அர்ஜுன் செத்துருவா. ஒரே மாடத்தில் அர்ஜுன சிரமாகப்பட்டது அறுபடை செய்தோம். மறுகணி விட்டீரானா 4 மக்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுதா? அதனால் ஒரு கணி தவிர மறுக்கணி விடையில நிற்கின்ற ஒரு சத்தை செய்ய கற்று முதலில் என்னிடமிருந்து உன் 4 மக்களை காத்தான். இப்பொழுது என் அரவக்கணையிடமிருந்து உன் மகன் அர்ஜுனனை காக்க நினைக்கிறான். உன் மக்கள் பாண்டவர் பிழைக்க வேண்டும், பாவிக்கண்ண நான் மடிய வேண்டும், அதுதானே உன் விருப்பம். பாண்டவரோ எப்பலதா, இந்த கர்ணனோ எப்பலதா. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புமான்னு பாதின்னு வைக்க முடியும். நாளை நடக்கும் 17ஆம் யுத்தத்தில் உன் மகன் அர்ஜுனன் மீது என்னிடம் இருக்கும் அரவக்கணையை நான் ஒருகணைக்கு மேல் மறுகணை தொடுக்க மாட்டேன். இதோ மதியம் போயிட்டு வருப்பா. எங்கே நழுவ பார்க்கிறாய்? எப்படி 2 சத்தியங்களை பெற்று செல்கிறாயோ அதே போல் பெத்த மகனுக்கு நீ 2 சத்தியங்களை செய்து விட்டு என்னப்பா சத்தியம் வேண்டும்? சட்டையுமே முடியும் வரை தம்பிகளுக்கு நான் நன்றி. அம்மா நீ சொல்லாதம்மா சொல்லாதம்மா, உன் மக்களிடம் சொல்லாதம்மா. தாயே, இந்த இடத்திலே உனக்கும் எனக்கு மட்டுமே தெரியும் நீ என் தாய், நான் உன் மகன் என்று. உலகிற்கு யாருக்கும் தெரியாது. நான் தீரோட்டியின் பிள்ளையாகவே வாழ்ந்து விட்டு போய்விடுவேன். ஆத்திலே வந்தவனாகவே இருந்து விட்டு போய்விடுவேன். அம்மா 17ஆம் நாள் பாரத போர்களும் முடியும் வரை பாண்டவருக்கு நான் அண்ணன் என்று தெரியக்கூடாது. இந்த சமர்பவர் முடியும் வரை என் தம்பிமார்களுக்கு நான் அண்ணன் என்று தெரியக்கூடாது. உனக்கும் எனக்கும் தெரிந்த இந்த ரகசியம் உலகிற்கு தெரியக்கூடாது. தெரிந்துவிட்டால் இந்த செஞ்சோத்து கடன் தீர்க்க முடியாது. என் தம்பிமார்கள் என்னிடத்திலே போர் புரிய வர மாட்டார்கள். 17ஆம் நாள் சட்டை செய்ய என்னிடம் வர மாட்டார்கள். செஞ்சோத்து கடன் தீர்க்க முடியாது. அதனால கர்ணன் தான் என் மூத்த மகன் என்று நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்ய. நாளைக்கு யுத்த காண்டத்தில் அர்ஜுனன் பாடத்தினால் கர்ணன் மடிவான், கர்ணனின் பாடத்தினால் அர்ஜுனன் அடிமா. 2 பேருக்கு வெற்றி தோல்வி அடைய வரைக்கும் கர்ணன் தான் பாண்டவர் கர்ணன் என்று நான் யாரிடமே சொல்லவில்லை. சத்தியமா என்னப்பா? அர்ஜுனன் கையினால் அம்புப்பட்டு நாளை 17ஆம் நாள் போர்க்களத்திலே மாட்டு மடிந்து விட்டால் அம்மா
அர்ஜுனன் கையினால் அம்புப்பட்டு நாளை 17 நாள் யுத்தகளத்திலே பாரத போர்களத்திலே இந்த கர்ணன் மடிந்து விட்டான். ஆறுபோல் ஒரு ரத்த வெள்ளங்களையும் தாண்டி மலை போல் குமிந்து கிடக்கும் பிணக்கூட்டங்களையும் தாண்டி இந்த குந்தி வயிற்றிலே முந்தி பிறந்தவனே, நான் பெற்ற என் மூத்த மகனே, மாண்டு மடிந்து விட்டாயா நான் பெற்ற மார்கண்ட ஜோதியே என்று மயிரவுத்து மாரடித்து என்னை மடி மீது போட்டழுவாயா தாயே. முன்ன பிறந்த மகனே என்று இந்த மண்ணல பிறந்த ஊரறிய உலகம் அறிய பால சண்டாளி நான் அறியாமல் சொல்லி விடுகிறேன் அப்பா. ஜென்மத்திலே மகனாய் பெற்று என்னை ஆத்திலே சேர்ந்து விட்டாய். ஆகாத பிள்ளை என்று தகாத பிள்ளை என்று தண்ணீரே விட்டாய். பொல்லாத பாலன் என்று கோடைகளை விட்டாய். இந்த பாவிக்கு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதிலே அவர் என் தாய் வயிற்றிலே என்னை பெற்ற உன் வயிற்றிலே நான் மகனாய் பிறக்கணும். என் தாய் பாசம் அறியணும். தாய் மலையிலே தவளை விளையாடணும். என் தாய் அங்கத்திலே நான் படுத்துறங்கணும். அம்மா அம்மா குருசத்திர பீடத்திலே எதுனை பாடுத்தினால் மணிவேல் சொல்கிறார். முகத்து இந்த தங்க திருமுகத்தை இந்த தாயார் நான் எப்படா உன் முகத்தை நான் பார்க்க முடியும்? இது தங்கத்து முத்த திருமுகத்தை மாதாவிட எப்படா எனக்கு அண்ணா கண்ணா எனக்கு மூத்த பிள்ளை கொல்லி வச்சா.
இருந்தாலும் அந்த பௌர்ணமி சந்தனுக்கு ஈடாகாது என்று சொல்வார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த மூத்த பிள்ளை கனராஜனுக்கு ஈடாக மாக்கண்ணு. இந்த 40 செல்வா மூத்த பிள்ளை கொல்லி வச்சா நான் முத்தி மோசடிவேன். பெத்த பிள்ளை கொல்லி வச்சா நான் சொர்க்கப்படி சேருவேன். எனக்கு முன்பதாகவே மடிவின்றேன் என்று வாய்வார்த்தை பேசுகிறான். அம்மா என்னால் இருக்கிட்டப்பா, நம் நீ தனியே கர்ணன குந்தமாதேவன் தனியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று யாராவது கண்டுகொள்வார்கள். நிச்சயமா நான் போயிட்டு வரட்டும் அப்பா. ஆகட்டும் தாயே. ஆகட்டும் அப்பா. கண்ணே, பதில பதிலமா. வாங்க வருகிறேன். விடிந்தால் பாரத போர் யுத்தகலம். பார்த்திபன் அர்ஜுனனுடன் சண்டைக்கு போகும் என்பதாக தேர்வொட்டியின் பிள்ளையை திருமணம் செய்து விட்டோமே என்று முந்தானி மீதின் கரப்பட்டதனால் முளம் போட்டு கிழித்தெறிந்து போய்விட்டாள் என் மனைவி. நாளை அர்ஜுனன் கையினால் அம்பப்பட்டு மாண்டு மடிந்து விட்டால் ஒரு தேர்வொட்டியின் பிள்ளையை திருமணம் செய்து விட்டோமே என்று வாழ்நாள் முழுதும் தன் மனதை குற்ற உணர்ச்சி ஒன்று வருடம் உண்மை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா? ஊராம் புருஷன் சதமாகுமா? ஊமத்தும்பு மனமாகுமா? தாம் புருஷன் சதம் தாளம்பூ அல்லவா வாசம்? கொண்டவனை மதி ஆப்பின் குடிக்கவனாகுவன் அல்லவா? கட்டிய கணவனை கரம் பட்டதனால் முளை போட்டு கிழித்தெறிந்து போனால் உங்க மனைவி சாதி எனும் தீண்டாண்மை கொடுமையினால் இப்பொழுது நான் யாருக்கு மகன்? என் தாயார் என் தந்தையார் என்று அறிந்தேன் அல்லவா? அம்மா, அதனால தாய் தந்தைகளை எடுத்துரைத்து என் மனைவி இடத்திலே விடிபெற்று தன் குலத்தை எடுத்து உரைக்க போறீங்க. உண்மை ஆகட்டுங்க. வராம தேசம் சென்று பொன்னுரியை சந்தித்து பிறகு போர்களை புறப்படுவோம். மகாராஜா மன்னவன் தன் குலத்தை எடுத்து உரைக்க பொன்னுரிமையை பார்க்க போக நேரத்தில் பதிகுலத்து மன்னன் தர்ம சபை